ஹைப்போதைராய்டு குறைவதற்கு நம்ம வந்து என்ன மாதிரியான உணவு முறைகள் சிறுத்தாலும் காரம் சிறுக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹார்மோன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பெரிய ஆர்கன்லேருந்து சின்ன செல்கள் வரை அனைத்திலும் இது அப்படிப்பட்ட இந்த டிஎஸ்ஹெச் லெவலை குறைக்கணும். ஆக்சுவலாக இது ஹைப்போதைராய்டு, பட் நான் குறைக்கணும்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறதெல்லாம் இந்த டிஎஸ்ஹெச் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நார்மலாக இருக்கக்கூடிய கிளைமேட்டில் வந்து நம்மெல்லாம் ஃபேன் போட்டிருப்போம், குளிரலை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தைராய்டு ஹைப்போதைராய்டு குறைவதற்கு நம்ம வந்து என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம், தைராய்டுங்கிறது என்னென்ன. ஸோ தைராய்டு அப்படிங்கிறது நம்ம கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்டு. கடுகு சிறுத்தாலும் காரம் சிறுக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த ஹார்மோன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பெரிய ஆர்கன்லேருந்து சின்ன செல்கள் வரை அனைத்திலும் இது ஆதிக்கம் இருக்கும். நம்ம என்ன ஏறினாலும் குறைஞ்சாலும் அதுக்கேற்றாப்புல இது அட்ஜஸ்ட் பண்ணும். அதனால தான் நிறைய பேர் தைராய்டு டெஸ்ட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, டிஎஸ்ஹெச்சை பார்ப்பாங்க. டிஎஸ்ஹெச் வந்து ஒன்று நிறையா இருக்கும், இல்லை கம்மியாக இருக்கும். ஆனால் FT3 FT4 இல்லை T3 T4 அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். என்னென்னா இந்த T3 T4 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய தைராய்டு ஹார்மோன். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஏறுது இறங்குது. இப்போ நம்ம இங்கே சொல்லக்கூடிய பதிவு எதற்காக அப்படின்னா ஹைப்போதைராய்டு. ஸோ இந்த ஹைப்போதைராய்டில் பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஹெச் ஆனது ஜாஸ்தியாக இருக்கும், 5க்கு மேலே இருக்கும். 5, 6, 7 ஏன் 100 இருப்பவங்க, 100க்கு மேலே இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. ஸோ FT3 இந்த T3யும் T4யும் சரி பண்ணுவதற்காக தான் இந்த ஹார்மோன் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ப்ரெஷர் போடுது. நிறைய பேர் வர்றோம் உங்களை சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு அப்படியே ஏறிக்கிட்டே வந்து என்ன ஆகும் போகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட இந்த டிஎஸ்ஹெச் லெவலை குறைக்கணும். ஆக்சுவலாக இது ஹைப்போதைராய்டு, பட் நான் குறைக்கணும்னு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறதெல்லாம் இந்த டிஎஸ்ஹெச் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக இந்த ஹைப்போதைராய்டு இருப்பவர்களுக்கு என்ன இருக்குன்னா, உடல் பருமன் இருக்கும், முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும், மாதவிடாயானது சீராக இருக்காது, குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தள்ளி போகலாம், கழுத்து பகுதியில் கருந்திட்டுகள் இருக்கும், உடம்பு முழுவதும் மறுக்கள் போன்றவை வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஹைப்போதைராய்டு. அதே மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய கிளைமேட்டில் வந்து நம்மெல்லாம் ஃபேன் போட்டிருப்போம், குளிரலை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு அந்த நார்மல் கிளைமேட்டே ஃபேன் இல்லைன்னா கூட குளிருது அப்படிங்கிற அந்த குளிரை வந்து தாங்கக்கூடிய நிலைமை வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸோ இவர்களுக்கு நார்மலாகவே எப்படி இருக்குன்னா மெட்டபாலிசம் குறைந்து இருக்கும். ஸோ இதற்கு நிறைய மருந்துகள்லாம் இன்றைக்கி இருக்குது. ஆனால் எடுத்தாலும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டில் தான் நார்மலாக இருக்குமே தவிர இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக இவங்களுக்கு ஆன்டிபாடிஸ். ஏன்னா இன்றைக்கி தைராய்டு இருக்குது, ஹைப்போதைராய்டுனா நிறைய பேர் வந்து ஆட்டோஇம்யூன் தைராய்டிட்டிஸ் தான். அவங்களோட தைராய்டு ஆன்டிபாடிஸ் பார்த்தா நிறையா இருக்கும். பல மருத்துவர்கள் இந்த தைராய்டு டிஎஸ்ஹெச் லெவலை பார்த்து மருந்து கொடுத்து இதை மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போகுமே தவிர ஆன்டிபாடிஸ் அட்வைஸ் பண்ணுறதோ அதை நார்மலாகக்கூடிய முயற்சிகள்லையோ ஏற்படாது. ஸோ இந்த பதிவு எதற்காக அப்படின்னா, தைராய்டுங்கிறப்ப தனித்தனி கன்சல்டேஷன் நம்ம பார்க்கணும். ஆனால் இருந்தாலும் நான் தைராய்டு இப்போ தான் நான் பார்த்துருக்கேன், எனக்கு 6, 7, 100 கூட இருக்குது, நான் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 அற்புதமான மருந்துன்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இதை கைவேத்தியம் ஹோம் ரெமடின்னு சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான மருந்து. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி, தனியா விதை. மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா இலை. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியா இந்த இது இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நார்மலாகவே வந்து என்ன அப்படின்னா உடம்பு ரொம்ப உஷ்ணமாக அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணுன்னா இந்த தனியாவை நல்லா நுணுக்கிட்டு வேணும்னா கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம், சுக்குத்தூள் சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக தான், எனது கொஞ்சம் குளிர்ச்சிங்கிறனால கொஞ்சம் சுக்குத்தூள் ஒரு பிஞ்ச் வேணுமா, கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம், பனை வெல்லம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு காலையில் ஃபில்ட்ரு பண்ணி தனியாட்டி இது காலை மாலை 2 வேளையும் வெறும் வயிற்றில் எடுக்கணும். அடுத்து 2வது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதா இலைச்சாறு. இது எந்த சீதா இலையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ராம் சீதாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை முள் சீதாவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இலையை பறித்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml காலை இரவு தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் நன்றாக குறைவதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதை அல்லாது என்ன அப்படின்னா
நார்மலாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, குளிரை தாங்க முடியாத நிலை, முடி அதிகமாக உதிர்தல், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் ஏற்படுவது வந்து தெரியும். ஸோ இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் எந்த மருத்துவ முறை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம். யாருக்கு மட்டும் இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா, எனக்கு சிறுநீரக செயலிழப்பு இருக்குது, சிறுநீரில் வந்து இது உப்புக்களானது புரதமானது அதிகமாக வெளியேறுதுங்கிறவங்க மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது தவிர மற்ற எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ கடந்த என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா சிகிச்சை இதனில் சிறந்த ஒரு மருந்துகளே இல்லாமல் சிறந்த பலனளிக்கக்கூடிய 2 விஷயம் என்னென்னா, ஒன்று இந்த மல்லி சார்ந்த டீ, மற்றொன்று வந்து பார்த்திங்கன்னா சீத்தா இலைச்சாறு. TSH லெவல் 100 இருந்தவங்க கூட வெறும் 3 மாதங்களில் ரிவர்ஸ் ஆனவர்கள் உண்டு. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும். நன்றி.